அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுக்கு மகிமை. இன்றும் ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு முந்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்கள் உடைய நாமத்தினால் கூடும்போதெல்லாம் அங்கே நான் இருப்பேன் என்று வாக்குறுதி இருக்கிற தேவன், நாங்கள் உங்களுடைய நாமத்தினால் கூடும்போது எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சுத்தமானவர்களை செய்கிறீர், வெளிப்படுத்துகிறீர். நன்றி கர்த்தாவே. தந்திருக்கிற நம்முடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் கிருபதாரம். அந்த வார்த்தை கர்த்தாவே உப்பால் சாரமேற்றப்பட்ட வார்த்தை போல வல்லமிழுதாய் வெளிப்பட்டு மக்களுடைய உள்ளங்களை ஆழமாய் பதிந்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தாவே சுதிக்கிறோம். இந்த வார்த்தையை அனுப்பின காரியமாக வாய்க்கப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபையார் சுவாமி ஆசீர்வதியும் விடுதலாமப்படட்டும் பொருட்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. வார்த்தைகளை கேட்க போகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். சகரியா எலிசபெத் என்பவர்கள் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள். அவர்கள் ஆசாரி ஊழியத்தை ஒழுங்காக செய்து கொண்டு இருந்தவர்கள் என்று நாம் காணுகின்றோம். இப்படி இருக்கும்போது அவர் ஆசாரி ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது தேவதூதன் தோன்றி உனக்கு ஒரு ஆண்மகவு பிறப்பான் என்ற போது அது அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. என்னால் அவர் நாள் கடந்து விட்டபடியினால் அதை எதிர்பார்க்கிறது விட்டுவிட்டு கடவுளுடைய ஊழியத்தை செய்வதிலேயே முற்பட்டார். அவர் அந்த வார்த்தையை விசுவாசிக்காதபடியினால் அவர் அன்று முதற்கொண்டு பேச முடியாத ஊமையாக மாறிவிட்டார். அது குறிக்கப்பட்ட நாளில் எலிசபெத்தினுடைய வயிற்றில் அவர் உற்பத்தியாகி பிறந்தார். பிறந்த பொழுது அவருக்கு பெயரிட வேண்டும். அப்படினால அது உறவினர்களெல்லாம் கூடினார்கள், ஆச்சரியப்பட்டார்கள், சந்தோஷப்பட்டார்கள். அவர்களெல்லாம் கூடி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று அந்த அம்மாவிடத்தில் கேட்டார்கள். கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் அவருக்கு யோவான் என்று பேர். அப்போ அவர்கள் நம்முடைய இனத்தில் அப்படி ஒரு பேருடையவர்கள் இல்லையே, அப்படினால இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, தகப்பனுடைய பேர் பிள்ளைக்கு வைக்கலாமே என்று சொன்னபோது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, தகப்பனிடத்தில் கேட்போம் என்று சொல்லி சகரியாவினிடத்தில் கேட்டார். சகரியாவினிடத்தில் கேட்டபோது சகரியாவுக்கு பேச முடியாது. எழுத்து பலகையை வாங்கி எழுதினார். என்ன எழுதினார்? அதாவது என்னுடைய பேர் யோவான். அப்போ அதுக்கும் ஆச்சரியப்பட்டார். அந்த பெயரை அவர் எழுதி கொடுக்க ஒரு வாய் திறந்துட்டு, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, வாய் திறந்து தீர்க்க தரிசனம் சொன்னார். அதில் அவர் என்ன உரைத்தார் என்றால், நீயோ பாலகனே என்று அழைத்து நீ உன்னதமானவருடைய தீர்க்க தரிசி எனப்படுவாய். அவனுடைய சேவை என்ன என்றால் இப்படி இருக்கும் என்று சொன்னார். லூக்கா 1 அதிகாரம் 76, 77 வசனங்களை நாம் இங்கே பார்க்கலாம். வாசிப்போம். நீயோ பாலனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தப்படவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்து போவார். என்ன ஊழியம்? அதாவது ரட்சகர் தோன்ற போகின்றார். ஆனபடினால நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், அவர் வருவதற்கு வழியை சபை பண்ணணும். அவர் வழியை சபை பண்ணுகிறதோடு அதாவது ரட்சிப்பாகிய பாவமன்னிப்பை கொடுக்க வருகிறார். அநேக ரட்சிப்பு மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் அவர் வருகிறது அதை முக்கியப்படுத்தி அல்ல, மனிதர்களுக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை கொடுக்க வேண்டும் என்று அந்த நிலையில் அவர் அனுப்பப்பட்டு வருகின்றார். இவர் அனுப்பினது பிதாவாகிய தேவன். இவருக்கு இந்த காரியங்களால் கற்றுக் கொடுத்தவர் பிதாவாகிய தேவன். அவர்தான் இவரை அனுப்பினார் தம்முடைய குமாரன் வருவதற்கு, அதாவது வழியை ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் சாரகனை அவர் அனுப்பினார். அவர் வந்து அதை செய்தார் என்று நாம் காணுகின்றோம். அன்பானவர்களே, கவனியுங்கள். இந்த யோவானை தேவன் அனுப்பினார் என்று யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவனுடைய பெயர் என்னவென்றால் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படிக்கு அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அந்த ஒளி அல்ல, அவன் அந்த ஒளியை குறித்து
அந்த பாவமன்னிப்பை கொடுப்பது அவன் அல்ல, அதாவது வருகிறவர் இயேசு கிறிஸ்து. ஆனபடினால அதாவது அந்த ஒளியை குறித்து இருளுக்குள் இருக்கிற ஜனங்களே, நீங்கள் தாங்கள் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிய முடியாமல், அதாவது அதிலிருந்து எழுந்திருக்க விடுதலை பெற வழி தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களே. ஆனபடினால அந்த இருளை போக்கி உங்களுடைய கண்களை திறந்து உங்களுக்கு பாவமன்னிப்பாகி ரட்சிப்பை தருகிறவர் வருகிறார். தேவனுக்கு மகிமை என்று யார் சொன்னார்கள்? தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன். எல்லாரும் சொல்ல முடியாது, எல்லாரும் சொல்லக்கூடாது. தேவனுக்கு மகிமை அவருக்குத்தான் தெரியும். அவருக்குத்தான் தேவன் பிதா சொல்லியிருக்கிறார், குமாரன் மனுமக்களின் பாவங்களுக்காக மரிக்க வருகின்றார், ரத்தம் சிந்த வருகிறார். ஆனபடினால் நீ மனுமக்கள் பாவ மன்னிப்பை எப்படி பெற வேண்டும் என்று தெரியப்படுத்தணும் என்று சொன்னார் என்று நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, மனிதன் அல்ல பாவத்தை மன்னிப்பது தேவன். அந்த தேவனிடத்தில் மன்னிப்பு பெறும் வழி என்ன என்பதை நன்கு தெளிவறிய வேண்டும். அப்படி இல்லாமல் ரட்சிப்பு என்றால் எப்படியோ போயிட்டு, கிறிஸ்தவம் என்றால் உலகத்துக்குள்ளே போய்க்கொண்டே இருக்கிறது. அப்படினாலே மன்மக்கள் கிறிஸ்துவை அறிய முடியாமலும், கிறிஸ்து மார்க்கத்தை ஒரு மகிமையுள்ள மார்க்கம் என்று அறிய முடியாமலும் மறைந்து கொண்டே இருக்கிறது. அப்படினால் அந்த மறைமை போக்கி கிறிஸ்தவம் என்றால் இப்படி, இயேசு பூமிக்கு வந்தது இப்படி, அவருடைய வல்லமை இப்படி, அவருடைய மனுமக்கள் பாசம் பற்றுதல் எப்படி என்கிறதை வெளிப்படுத்த வேண்டும். அது யார் என்றால் தேவனால் அனுப்பப்படுகிற மனிதர்கள் தான் அதை செய்ய முடியும். அவர்களுக்குத்தான் அந்த வழி தெரியும், அந்த வழியை சொல்லுவார்கள். இன்று வழி தெரியாதவர்கள் எல்லாம் எங்கேயோ போய் வேத கலாசாலையில் படித்துவிட்டு அங்கே சொல்லிக் கொடுக்கிறத போதிக்கின்றார்கள். ஆனால் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லவே இல்லை. அவர்கள் உலகத்தாரை போல இருந்து கொண்டு அதை ஒரு தொழிலாக, அதாவது உலகத்தில் வேலை கிடைக்கலன்னா, அதை படிக்க முடியல, ஞானம் இல்லை என்றால், அதாவது ஊனமற்ற பிள்ளையாக இருந்தால் ஊழியத்து கொடுத்துறோம், ஊழியத்துக்கு போங்க, ஊழியம் செய்யுங்க என்று ஒப்பு கொடுக்கிறார்கள். இல்லவே இல்லை. தேவனுக்கு மகிமை. முதன்மையானவர்கள் நாம் தேவனுக்குரியவைகள் ஆனப்படுகிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களில் அறிய வேண்டிய காரியம் பாவ மன்னிப்பு எப்படி மனிதன் பெறணும் என்கிறதை அறிவிக்க யோவான் அனுப்பப்பட்டவர். அவர் பிறந்தவுடனே அவரை பற்றிய தீர்க்க தரிசனம் அப்படி உரைக்கப்பட்டது. காலம் வந்தபோது பிதா அவரை அனுப்பினார் என்று மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 2 முதல் 5 வரைக்குள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது இங்கே நாம் பார்க்கலாம். வாசிப்போம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்வது என்ன? என்னுடைய தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன் என்று பிதா சொல்லுகிறார். ஆனபடினால உமக்கு முன்பாக என்னுடைய தூதனை அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்பே போய் உமக்கு வழியே ஆயத்தம் பண்ணுவான். அவன் உமக்கு முன்னாலே போய் உமக்கு வழியை ஆயத்தப்படுத்துவார். மணமக்கள் இடத்திலே நீர் சென்று அந்த பாவமன்னிப்பை அருளுவதற்கு இருக்கிற தடைகளை, வழிகளை சபைப்படுத்துவதை அவர் செய்வார். ஒளி வருகின்றது, இருள் போகின்றது. மணமக்களுடைய பாவங்களை மன்னித்து அதனால் உண்டான சாபங்கள், கேடுகளை நீக்கக்கூடிய இரட்சகர் வருகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது வழி ஆயத்தப்படுத்துங்கள் என்று அதாவது அவர் அனுப்பினார். அதாவது நான் உமக்கு முன்பாக என்னுடைய தூதனை அனுப்பி இவ்விதமாய் செய்வேன். வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுவருடைய சத்தம் உண்டாகும் என்று ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டது வார்த்தைகள். அதாவது வனாந்தரத்தில் இப்படிப்பட்ட சத்தம் உண்டாகும், ஒரு சத்தம் உண்டாகும் என்று சொல்லியிருக்கிற தீர்க்கர்களால் உரைக்கப்பட்டவர்கள் அதாவது நிறைவேறும்படியாக இப்படி நடக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால இது இப்பொழுதல்ல, ஏற்கனவே காலகாலங்களில் தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனுடைய திட்டம் வெளிப்பட்ட காரியம். இப்போ என்ன அவர் அறிவிக்க வேண்டும் என்றால், வருகிறார், இயேசு வருகின்றார். ஆனபடினால நீங்கள் அவருக்கு பாதைகளை சபை பண்ணுங்கள் என்று சொன்னபோது அங்கே எப்படி பாதை சபை பண்ணுகிறார்கள் பாருங்க, வாசிக்கலாம். தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். கற்களை புரக்கி போடுங்கள்,
உங்களில் இருக்கிற சீர்கேடுகளை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பது. அதாவது இப்பொழுது இருக்கிற இந்த வழிகளை, பாவ வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள். திரும்பினால் இயேசு வருகிறார், அவர் வரப்போகின்றார், அந்த ஒளி வரப்போகின்றது, அந்த பாவ மன்னிப்பு தரக்கூடிய இரட்சகர் வரப்போகின்றார். ஆனபடியினால் நீங்கள் வழியை சபை பண்ணணும். ஆனபடியினால் மனம் திரும்புங்கள் என்று அவர் சொன்னார். முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று அவர் பிரசங்கித்தார். இப்பொழுது மனம் திரும்புங்கள் என்று சொன்னார். வாசிங்க. அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தெல்லம் தெளிவாக எழுதியிருக்கிறது. கற்கள் என்றால் என்ன? அதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கற்களை, அந்த பாவ கற்களை அவர்கள் புறக்கி போட்டார்கள், தூர எறிந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? அதாவது அந்த போதனை கொடுத்தாரல்லோ யோவான், அவனிடத்தில் போய் தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பது. ஆனபடியினால் பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை அவன் தெரியப்படுத்துவான். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? இயேசு ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தவர்கள் அடுத்தபடியாக தம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு அங்கே உள்ளத்தில் இயேசு வர முடியாதபடி, நமக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தர முடியாதபடி இருக்கிற தடைக்கற்களை எடுத்து போட்டு நீங்கள் வழிகளை, பாதைகளை சீர்படுத்துங்கள். அவர் உங்களிடத்தில் வந்து அந்த பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை தருவார். இதை கேட்டவர்கள் மனம் திரும்பினார்கள். மனம் திரும்பி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அவைகளை வெளியரங்கமாக எங்கே அறிக்கை செய்தார்கள்? அவனிடத்தில் அறிக்கை செய்தார்கள். அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கை. உங்கள் எல்லாருடைய கையில் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது அல்லவா? அதை திறந்து வாசித்து பாருங்கள். ஆனபடினால அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களே, வாழ்க்கையில் ரட்சிப்பு பெறாமல், ரட்சிப்பு இல்லாமல் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று ரட்சிப்பை பற்றி தெரியாதவர்கள், அனுப்பப்படாதவர்கள் சொல்லுகிற வார்த்தையை நம்பி ஏமாந்து விடக்கூடாது என்பதைத்தான் நான் உங்களுக்கு இப்பொழுது வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். கொஞ்ச நாட்களாக என் உள்ளத்தில் அந்த எழுப்புதல், ஒரு அதாவது ஏக்கம் உண்டாகிறது. கிறிஸ்தவம் மறைந்து கொண்டே இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய மகிமை உள்ள மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் அதனுடைய பெயரை கெடுக்கிறார்கள். அவர்களும் அதாவது அந்த மார்க்கத்தில் இல்லை, பேரளவுக்கு கிறிஸ்தவர்களாக இல்லாமல் வேதக்காரர்களாக இருக்கிறார்கள். அதாவது இந்த ரட்சிப்பை யார் பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். ஆனபடினால இதை அறிவிக்க யோவான் வந்தார். ஆனபடினால் அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அதாவது மனம் திரும்பினார்கள். நாங்கள் இன்று முதற்கொண்டு பழைய வாழ்க்கையை விட்டு விடுகிறோம் என்று புதிய வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டு அதோடு நின்று விடாதபடி அவர்கள் இருந்த பழைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டார்கள். எங்கே? அரை வீட்டை பூட்டி கொண்டா என்று சொல்கிறார்கள் அல்லவா? அரை வீட்டை பூட்டி அழுது ஜெபம் பண்ணு. எங்கேயா போய் தனியாக உட்கார்ந்து அதாவது அறிக்கை செய்து நீ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் என்று அறிக்கை சொல்கிறார்கள். அது எப்படி அறிக்கை செய்வது என்று சொல்லி கொடுக்கவில்லை. தேவனுக்கு மகிமை. வசனத்தை கவனியுங்கள். ஆனபடினால இன்று நடக்கிற காரியங்களுக்கு நான் மிகவும் மனவேதனைப்படுகின்றேன். அங்கே போச்சுன்னா பாவரிக்கை சொல்கிறாங்களா, நகை கடத்த சொல்கிறாங்களா, பழைய வாழ்க்கையை விட்டு விட வேண்டும், அந்த இதெல்லாம் குடிக்கக்கூடாது, அவரிக்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது சொல்லுகிறார்களா? விட்டு எங்கிட்ட வாருங்க, நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்க என்று வெறும் தண்ணீரிலே முக்கி விடுகின்றார்கள். அதில் மேலே உள்ள அழுக்கு கூட போகாது. அருமையானவர்களே, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு ஏதோ ஒரு வியாதியிலிருந்து விடுதலை பெற்ற
ஒரு கடன் தொழில் விடுதலை பெற்ற ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டு என் வாழ்க்கையில் இருக்கிற குறை நீங்கிட்டு, இல்லை ஜெபம் போது ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன், சிலுவை தரிசனத்தை பார்த்தேன் என்று சொல்லி தங்களுடைய டைரியில் இந்த நாள் இத்தனை மணிக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று எழுதி ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அப்படி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள இப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பார் என்ற பிரகாரம் அதை அவர் அறிவித்தார் என்று நாம் காணுகிறோம். இன்றும் அப்படிப்பட்ட தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தொடர்புடைய, தேவனால் பேசுகின்ற, தேவனிடத்தில் கட்டளை பெற்ற அப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் எழும்ப வேண்டும். தேவனுக்கு மகிமை. இன்று ஊழியம் என்பது ஏதோ ஒரு பிசினஸ் ஆகி போய்விட்டது, ஏதோ ஒரு கேலிக்கூத்தாக ஆகிவிட்டது, பெரிய கூட்டத்தை சேர்க்கும் நோக்கத்தோடு நடக்கிறது. ஆனால் தேவ ஊழியம் என்றால் என்ன? நீயோ பாலகனே, அவருக்கு முன்பாக நடந்து அவருக்கு பாதைகளை சுவை பண்ணுவாய். தேவனுக்கு மகிமை. அந்த ஒளி வருகிறது என்று நீ அறிவி, பாவமன்னிப்பு பெற வேண்டும் என்று சொல்லிக் கொடு என்று சொன்னார். இங்கே யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார் பாருங்க. 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. பாவ மன்னிப்பு பெறுவதற்கு மனம் திரும்ப வேண்டும், பாவ அறிக்கை நிச்சயமாக செய்யணும். தேவனுடைய அதிகாரம் பெற்றவர்களுக்கு முன்னால தேவனுடைய மனிதர்களிடத்தில் அல்ல, அவர்களுக்கு உள்ளே இருக்கிறார் தேவ ரட்சகர். அவர்களில் இருந்து அந்த பாவ மன்னிப்பை நமக்கு கூறுகின்றார், நமக்கு அதில் விடுதலை. இது மனிதன் 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 மனிதனிடத்தில் போய் சொல்கிறார்கள் என்று அறியாதவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களைப் போலத்தான் பிறரும் இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். இல்லை, இன்றும் பரிசுத்தவான்கள் உண்டு. ஆதி பரிசுத்தவான்களைப் போல மனிதர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என்று அப்படிப்பட்டவர்கள் இந்த சத்தத்தை கேட்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அறிக்கை என்பது தேவனால் அனுப்பப்பட்ட, தேவ அதிகாரம் பெற்ற, தேவனுடைய ரட்சிப்பை பெறும் வழியை நமக்கு சொல்லித் தருகிற, தெளிவாய் சொல்லித் தருகிற அந்த இடத்துல அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் அப்போஸ்தலர் எழுதினார், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து, இதற்கு முன்னால் அந்த பாவத்து நிமித்தம் ஏற்பட்ட எல்லா நியாயங்களையும் எல்லா கேடுகளையும் அவர் நீக்கி போடுவார், ரட்சிப்பார் என்று சொன்னார் என்று நாம் இங்கே காணுகின்றோம். அன்பானவர்களே, கவனியுங்கள். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நாம் நிச்சயமாய் பெற்று நம்பிக்கையோடு தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்க்க வேண்டும். இந்த பூமியில் நாம் அது இல்லாமல் ஆகிவிடக் கூடாது என்பதற்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். என்று ரட்சிப்பு என்றால் எப்படியோ போயிட்டு அதனுடைய வழி அழிக்கப்பட்டு போய்விட்டது. அப்படினால் தேவனால் அனுப்பப்பட்ட மனிதன் சொன்ன வார்த்தையை இப்படி நாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படினால் இன்று பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு உங்களுக்கு தெரியப்படுத்தும் காலமாக இருக்கிறது. இந்த பாவமன்னிப்பை இப்படித்தான் பெற வேண்டும். நீங்கள் மௌனமாயிருந்து முழுவட என்று சொல்லி தூங்க போகும்போது சொல்லிக்கொண்டு மறுநாள் பாவத்தை செய்து கொண்டு மறுபடியும் செய்து கொண்டு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமை படுவதாக. எங்களுடைய சர்ச்சை காம்பவுண்டில் ஒரு வகையான புல் வளர்கிறது. அதை அதற்குரிய கூர்மையான தகவல்களை வைத்து இழைக்கும் போது சுத்தமாகி விடுகிறது. ஒரு 4-5 நாள் சுத்தமாக இருக்கிறது, பழையபடியும் தெளிவு விடுகின்றது. இதை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதற்கு பேர் கோரைப்புல். அந்த புல்லுடைய அடியில் கிழங்கு உண்டு. அந்த கிழங்கை தோண்டி எடுக்காத வரைக்கும் அது துளிர் விட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனபடியினால் ஏதோ நமக்கு ஒரு பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் என்ற பரிதாபத்தோடு உபவாசம் இருக்கிறோம், கண் விழிக்கிறோம், என்னெல்லாமா செய்கிறோம். அதில் 4 நாள் அது நமக்கு விடுதலை போல தெரிகிறது. பழையபடி வழக்கு
இது வாழ்நாள் முழுதும் உள்ள காரியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நான் சொல்லுகிற வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இது விளங்கும். தேவனுக்கு மகிமை. ஐயோ, இவ்வளவு பிரயாசப்பட்டும் பாவம் போக மாட்டேன் என்கிறது, அந்த ரட்சிப்பு சரியா இல்லையே என்று எண்ணுகிற அநேக பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களும் உண்டு என்பதை நாம் அறிவோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் சத்தத்தை கேட்கின்றவர்களே, யோவான் தேவனுடைய கட்டளையின்படி பிதாவினால் அனுப்பப்பட்டார். எதற்காக? ஜனங்களுக்கு பாவ மன்னிப்பாக ரட்சிப்பை கொடுப்பதற்காக இல்லை, தெரியப்படுத்துறது. தேவனுக்கு மகிமை. தெரியப்படுத்துறது இப்படித்தான் இயேசு கொடுக்கிற பாவ மன்னிப்பை பெறணும் என்கிறதை தெரியப்படுத்தாவிட்டால் எப்படி தெரியும்? அந்த கதாக மந்திரி எருசலேம் பண்டிகைக்கு போயிட்டு வரும்போது வேதத்தான் படித்தார். எத்தனை தடவையோ படித்திருப்பார். அந்த ஏசாயா 53 அதிகாரத்தை அவர் படிக்கிறார். ஆண்டவர் ஒரு பிலிப்பை அனுப்பினார். பிலிப்பு தேவ கட்டளை பெற்று அங்கே சென்று அந்த ரதத்தில் ஏறினார். ஏறும்போது அவர் ஏசாயத்திற்கு வாசம். அப்போ அவர் கேட்கிறார், உங்களுக்கு கருத்து விளங்குதா? ஒரு சொல்லித்தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? சொல்லி கொடுத்தார் அல்லவா? அவர் அந்த ரதத்தில் பயணம் பண்ணும்போதே ரட்சிக்கப்பட்டார் அல்லவா? அது வரைக்கும் அவர் போதித்தார். தேவனால் அனுப்பப்பட்ட தேவ செய்தியுடைய மனிதன் சொல்லி கொடுத்தார், இப்படித்தான் ரட்சிக்கப்படணும். மற்றபடி நீங்கள் 1000 தடவை பைபிளை படித்திருந்தாலும் இல்லை. நீங்கள் அதாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேதத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் இந்த பாவ மன்னிப்பை பெறணும். வேறு அவர் சொன்னார் இவர் சொன்னார் எத்தனையோ முறைகளை நீங்கள் கையாடினாலும் நடக்காது. அதுபடினால் கர்த்தர் வகுத்திருக்கிற வழி, இறைவன் சம்பாதித்து வைத்திருக்கிற ரட்சிப்பை இப்படித்தான் பெறணும் என்று சொல்லித் தருகிறவர்கள் வேண்டும். அதை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பாவத்தின் நிமித்தமாக ஒரு மனிதன் பல ஆண்டுகளாக படுக்கையில் இருந்தான். அவரை இயேசு குணமாக்கினார். அவனுடைய பாவத்தை மன்னித்து இயேசுவிடத்தில் பாவரிக்கை செய்ய வேண்டியதில்லை. அவர் சரீரத்தில் இருந்த காலத்தில் அவர் ஒருவரை பார்த்துட்டார், மகனே பாவ மன்னிக்கப்பட்டு இழந்தார், மகளே அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் போ என்றார். அறிக்கை செய்ய என்று அவர் சொல்ல வேண்டியது இல்லை. அவருக்கெல்லாம் தெரியும். அவர் நியமித்தவர்களிடத்தில் மறைக்காமல் சொல்லணும். அதான் அறிக்கை, அதான் அறிக்கை. அந்த அறிக்கை தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் அந்த படுக்கையில் கிடந்து அவனை விடுதலை ஆக்கி வீட்டுக்கு போய் அனுப்பிவிட்டார். அவனை சில நாட்களுக்கு பிறகு தேவாலயத்தில் கண்டார். கண்டு ஆண்டவர் சொன்னார், நீ சுஸ்தமானாய், இனிமேல் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தால் என்ன அதிக கேடு வரும் என்று சொன்னார். அது முதல்ல படுக்கையிலே கிடந்தாய், அதை விட கேடு வரும். அருமையானவர்களே, அறிக்கை என்றால் வாழ்நாள் முழுவதும் அறிக்கை செய்வது அல்ல. அறிக்கை செய்கிற பாவத்தை திரும்பி யோசிக்கவோ சிந்திக்கவோ செய்யவோ கூடாது. அப்படி செய்தால் மறுபடியும் அந்த பழைய தாக்குதல்கள் வரும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். மறுபடியினால் அறிக்கை என்று மட்டும் எழுதலை, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் என்று எழுதியிருக்கு. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறது. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அமிதமாய் செய்வீர்களாக. பாவம் செய்கிறவன் பெரிய அதிகாரியாக இருக்கலாம், பெரிய பணக்காரன், ஊரிலே ஊர் தலைவராக கூட இருக்கலாம். ஆனால் பாவம் செய்கிறவன் எப்படி இருப்பானாம்? சில கர்த்தர் எழுதுகின்றார். தன்னை விசுவாசித்த யூதர்களை பார்த்து அவர் சொன்னார், அதாவது நீங்கள் விடுதலை ஆக வேண்டும் என்று. அவர்கள் கேட்டால், நாங்கள் யாருக்கு அடிமை? நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததிகள், நாங்கள் அடிமைதல்ல, நாங்கள் சுயாதீனர்கள் தான் என்று சொன்னார்கள். அதற்கு ஆண்டவர் என்று சொல்கிறார், வாசிக்கலாம். யோவான் 8:34. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தியமாய் சொல்கிறேன். பெரிய ஆளாக இருக்கலாம். ஒரு 100க்கு அதிபதி சொன்னான், ஆண்டவரே என்னுடைய வீட்டுக்கு நீர் வர வேண்டாம், நான் பெரிய அதிகாரி, அநேகருக்கு அதிகாரியாக இருக்கிறேன். ஒருவனை போன்றால் போறான், ஒரு வாழ்ந்தால் வருகிறான், செய்யறான், எல்லாமே செய்யறான். ஆனால் நீர் எடுவிட்டு அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவனை ஒரு சின்ன புகைப்பிடித்தல், ஒரு சின்ன குடி, ஒரு தீமையான காரியம், என்னுடைய மனைவி இருக்க இன்னொன்றை வைத்துக் கொண்டு போக்குவரத்து, கெட்ட வாழ்க்கைகள் எவரிடத்தில் இருக்கிறது, அவர் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவன் அதுக்குத்தான் அடிமை. அது எப்போ இவனை தோன்றுகிறதோ உடனே அதுக்கு அடிமையாயிரும், அதை செய்வான். அதனால் விட முடியாது என்று நாம் காணுகின்றோம். அதனால் பாவம் செய்கிற இவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
அதுபடினால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி உங்களுக்கு சுயாதீனர்களாக நம்மை மாற்ற முடியாது வந்த இயேசு ஒருவரே. அதுபடினால் அந்த இயேசு சொல்லுகின்றார், என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், அனுப்பாதவர்களை ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதர் இருந்தான், அவன் பேர் யோவான். அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்று தூயாவியை பெற்று பரிசுத்தாய் பெற்று அவர்கள் இறைவனோடு வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட நிலை இன்று இருக்கிறது, இருக்கணும். அப்படி ஆகணும் என்பது தேவ சுத்தம். இந்த வார்த்தை இன்று அதனால் உங்களுக்கு தரப்படுகின்றது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பாவரை அரைவீட்டை புட்டிக் கொண்டு பாவரிக்கை செய்யல அரைவீட்டை புட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணணும் தான் எழுதிருக்கு. ஆனபடினால அதாவது பாவரிக்கை என்பது வேறு. நெகேமியா தானியேல் போன்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் சபைக்கு அப்படி போதித்தார்கள். ஒரு ஜாமம் மட்டும் எழும்பி தங்கள் நிலையிலே நின்று பாவரிக்கை செய்தார்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கிறது அல்லவா? இதெல்லாம் நான் படிக்கவில்லையா? தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் இன்று செய்ய வேண்டிய காரியம் அதுதான். இங்கே அப்போ சில காலத்தில் அதாவது இயேசுவின் வருகை சமயமாக இருக்கிறது என்று இருக்கும் என்று அறிந்து நம்முடைய சொத்து சுகங்களாக விற்று பொதுவாய் விற்று அனுபவித்தார்கள், ஏழைகள் எல்லாம் சமமாக்கினார்கள். இப்படி இருக்கும்போது அனனியா சப்பிராள் என்ற 2 பேர் அவர்கள் நாமும் அப்படி செய்வோம் என்று தங்களுடைய ஆசையை அவர்கள் தான் விற்றார்கள். விற்க வரைக்கும் அவர்களுக்குரியதான், விற்றவர்களும் அவர்களுக்குரியதான். அவர்கள் சொன்ன போய் தான் பாவமாயிற்று. அவர்கள் அப்போஸ்தலரிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க வந்தார் கணவர். அப்போ அவருக்கு தெரியுமே அவர் தேவனுடைய மனுஷன் அல்லவா, அவர் ஆவியில தானே இருக்கிறார். கேட்டார், அனனியாவை இவ்வளவுதானா நிலத்தின் கரையோ? இப்போ கூட சொல்லிடலாம், கொஞ்சம் வச்சிருக்கேன் ஐயா, அது இருக்கட்டுன்னு வச்சிருக்கிறேன், இது ஓகே, அது உன்னுடைய தானே, அது இல்லை. ஆனால் அவர் என்ன சொன்னார்? இவ்வளவுக்கு தான் என்று சொன்னார். அதற்கு அவர் என்ன பதில் சொல்லுகிறார்? வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5:3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? தேவனுக்கு மகிமை. பேதுரு பரிசுத்தாவியா? பேதுரு பரிசுத்தாவியா? இவர் சொன்னது பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்காரு பார்த்து சொன்னாரா? இல்லை. தேவனுடைய மனிதனிடத்தில் சொல்வது, தேவனுடைய மனிதனுக்கு செய்வது, அது தேவனுக்கு உரியவில்லை. ஆனபடினால் நீ அதாவது பங்கை ஒழித்து வைத்து விட்டு பரிசுத்தாவியிடத்தில் என்னிடத்தில் அல்ல, நீ செய்கிற இது எனக்காக எனக்கு விரோதமாய் அல்ல, அது எனக்கு விரோதமாய் அல்ல, நீ பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தொடர்பு செய்கிறாய். ஆனால் அப்படினால பரிசுத்தாவிக்கு விரோதமாக போய் சொன்னது என்ன என்று கேட்டார். அந்நேரமே அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று நாம் காணுகின்றோம். கவனியுங்கள், ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறபடினா நாம் என்றே கவனிப்போம். நாம் பெற்றது வசனத்தின்படி உள்ள ரட்சிப்பு தானா? அது சரிதானா என்று கவனியுங்கள். நமக்கு சொல்லித் தருகிற வார்த்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டவைகளா, தேவனால் அனுப்பப்பட்டவர்களா? கவனியுங்கள். கூட்டத்தை பார்த்து அவருடைய ஆடல் பாடலை கண்டு நீங்கள் மயங்க வேண்டாம். இவைகளை கவனியுங்கள். இதை கர்த்தர் என்று எதிர்பார்க்கிறார். அந்த பிரகாரம் செய்யுங்கள். நீயோ பாலகனே, ஜனங்களுக்கு பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை அறிவிப்பாய். அந்த ஊழியம் அப்படிப்பட்ட ஊழியம் கடைசி காலத்தில் உண்டு. அவைகளை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்வாராக. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய காதுகளில் மட்டுமல்ல, இருதயத்திலேயும் துரைக்கட்டும், பதியட்டும். அப்படிப்பட்ட ஒரு சேனையை வருகைக்கு ஆயத்தப்படுத்தட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, கடைசி காலமாக இருக்கு சார். ஆண்டவர் வரப்போகிறீர். ஜனங்கள் மத்தியில் வழி ஆயத்தமாக்கப்படட்டும். 2வது செய்தி வரப்போகிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உங்களுடைய வருகை நாளுக்கென்று ஜனங்கள் ஆயத்தப்படட்டும். கர்த்தர் கிருபை செய்ய வேணும் என்று கெஞ்சுகிறேன். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கேட்ட செவிகள் மட்டுமல்ல, திருவசனத்தை கேட்கிறவர்களை முதல்ல நம்முடைய நடவடிக்கை அதன்படி செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறபடினால் செய்வையா. மக்களுக்கு நன்மை உண்டாகட்டும். அந்த உலகத்துக்கு வந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். உலகத்தில் வந்து ரட்சிப்பை சம்பாதித்து வைத்த அருமரட்சகருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். அந்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி கிருபையாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். இதா